ஐஎஸ் சண்முகம். இப்ப பார்க்க போற கதை வந்து 10 ஹார்ஸ். 10 மணி நேரம். 10 மாசம் மணி நேரத்தோட படம் வந்திருக்கு. நான் அத சொல்லல. 10 மணி நேரம்னு நம்ம சிபி சக்கரவர்த்தி நடிச்ச தமிழ் படம். சிபி சார பொறுத்தவரை இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணா இந்த டாகி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த படம் தான் சூப்பர் படம். நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த படம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நமக்கு தூக்கம் வரும். ஆனால் நமக்கும் சேர்த்து சிபி சாரி மூஞ்சி கிழிக்குவார். அதெல்லாம் செம்ம மாசாக இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். இப்போ ஓப்பனிங் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டைலாக்ஸ் ஹைப் எடுத்திருப்பார். சார், அந்த பொண்ணை ரேப் பண்ணது யாருன்னே தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் தாங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க. என்னதான் எவிடன்ஸ்லையும் தேடிக்கிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் சோறு போடுற மாதிரி சோறு போட்டு ஃபுல்லாக வைத்து நெப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் கொடுத்தீங்க. அவங்க எல்லாரும் ஃபுல்லாக சாப்பிட்டனால ஆப்பிளை ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஒரு கறி கழித்து வச்சுட்டாங்க. இதை போகிற அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஆப்பிளை பூரா கட் பண்ணீங்க. லேபுக்கு எழுப்பி அந்த இருக்க பைட் மார்க் இந்த பைட் மார்க்கை மேட்ச் பண்ணி இன்ஸ்பெக்டர் தாங்கிறத கண்டுபிடிச்சிங்க. ஆனால் சாலிட் எவிடன்ஸை மாட்டாதனால இன்ஸ்பெக்டரும் என்று பாராமல் கண் எழுதி சுட்டு கொண்டுட்டீங்க சார். இவரு பண்ண உங்களால் அந்த கேஸ் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸ்குள்ளே போகிறேன். அந்த கேஸ் என்ன அப்படின்னா ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு காணாம போகுது. சரிங்களா? அன்றைக்கி எலெக்ஷன் டே, அடுத்த நாள் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் முதல் நாள் ஒரு பொண்ணு காணாம போகுது. அந்த பொண்ணு எந்த பொண்ணு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? யாரோ ஒரு அம்மா வராங்க, அந்த அம்மாவோட அப்பா வராங்க, 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மாவோட அப்பா, அம்மாவோட புருஷன் கிடையாது. வராங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை காண வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் தேடி போகிறாரு. தேடி போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு மேலே ரோட்டில் போயிட்டு இருப்போம், அரிப்பூச்சி தூக்கி போட்டு ஆத்தி பழுவாய் போடான்னு சொல்லி லேடியை விட்டு கூட்டு போகிற மாதிரி அந்த பொண்ணை எப்படி கடத்துறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. சரி, பொண்ணு கடத்தல் தான் சம்பவம் பார்க்க போனால் திருது பொண்ணு ஒருத்தன் பஸ்ஸில் ஃபோன் பண்ணி, சார் பக்கத்தில் இருக்க பஸ்ஸில் ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க சார், காப்பாதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் நம்பரை கொடுக்குறான். போலீஸ் விறுவிறுன்னு பஸ்ஸை மறைச்சா அந்த பஸ்ஸுக்குள்ளே பார்த்தா இவன் செத்து கிடக்குறான். ஃபோன் பண்ணவனே பஸ்ஸுக்குள்ளே அவ்வளோ பஸ் இருந்திருக்கேன், இவ்வளோ பேர் இருக்கப்ப எப்படி இவனை கொண்டாயின்னு சொல்லிட்டு நம்மால் மொத்த பஸ்ஸையும் திருவிழா கூட்டம் மாதிரி மேராக இது கூட்டு போயில ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடாரு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்னென்ன பூதம்லாம் கிளம்புச்சு அப்படிங்கிற மாதிரி மீதி கதை போகும். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்குல்ல, கேட்க இருக்கும். இதுக்கு எல்லா கேட்டையும் சிமெண்ட் போட்டு பூசி மொழிகிட்டு அதுக்கப்புறம் ட்ரில் போட்டு அதில் நுழைஞ்சு போகிறோம்டான்னு நம்ம போவாப்புல. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் உன்னால் கதையை ஜட்ஜ் பண்ண முடிஞ்சானா கிடையவே கிடையாது. மனசில் சத்தியமாக சொல்கிறேன், கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களால் கதையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கிளைமேக்ஸ் இதுதான் கடையை தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு இந்த சுற்றினேன் முடியலடா, ஹார்ட் பேஷண்ட் அப்பா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி போகும். ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நல்ல வீடு பார்த்துட்டு அது வரைக்கும் தடவை.